இந்த போராட்டம் தான் இந்த இலங்கை நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது. கலட்டி எதிரி நின்று சுட்டுக்கொண்டே நின்றார். இழந்த பிள்ளைகளின் நகைகளை கலட்டி தங்கள் சப்பாத்துகளுக்குள்ளையும் உடுப்புகளுக்குள்ளையும் வைத்துக் கொண்டிருக்கிற பெண்களுக்கு எங்கட போராட்டம் வெற்றி இருக்கும். இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளின் பிணங்களில் காணப்பட்ட நகைகளை ராணுவம் திருடி தங்களது சப்பாத்துகளிலும் உடைகளிலும் மறைத்து வைத்ததாக களத்தில் இருந்த வயோதிப பெண்ணொருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ் சங்கானை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் சாரி கவர்மெண்ட் நினைச்சதை எல்லாத்தையும் நாங்கள் எங்களை கல்லுகளாக பாவித்து படியேறி நாங்கள் வந்தோன்றிருக்கைகளையும் எங்களை எதிரி கலட்டி எதிரி நின்று சுட்டுக்கொண்டே நின்றார். நாங்கள் சூட்டிலையும் எங்களோட பொடிகளை தாண்டித்தான் எங்களை இறந்த உடம்புகளை தாண்டி நாங்கள் நடந்து வந்தோன்றிருக்கைகளை கூட பார்வையில எங்களுக்கு முன்னாலேயே ஆமிக்காரர் அந்த இழந்த பிள்ளைகளின் நகைகளை கலட்டி தங்கள் சப்பாத்துகளுக்குள்ளையும் உடுப்புகளுக்குள்ளையும் வைத்துக் கொண்டிருக்கிறதையும் எங்களால் காண முடியாது. நாங்கள் ஒன்றை மாத்திரம் இழக்க இல்லை, உயிரை மாத்திரம் இழக்க இல்லை, எங்கள் உடைமையாலே இழந்தோன்றுதான் நின்று கொண்டு வந்த நாங்கள். கடைசி நேரத்தில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இந்த ஒருகளை வித்தோம், கார், சைக்கிள், மோட்டார் சைக்கிள் எல்லாம் என்ன விற்க முடியுமோ சதக்கணக்கில் அதுகளை எல்லாம் விற்று தேங்காயும் மாங்காயும் வேண்டி தேங்காய் இல்லாமலும் நாங்கள் வெறும் கஞ்சி காய்ச்சி குடிச்சோம். அந்த கஞ்சிக்கே கடைசி நேரத்தில் நாங்க 13-12 அந்த கஞ்சிக்கே வழி இல்லாம வந்துருக்கு. எங்களுக்கு அவ்வளோத்துல அரிசி இல்லை, ஓடிக்கொண்டே போறோம். பானை இல்லை, சட்டி இல்லை, உடுப்புறத்துக்கு உடுப்பு இல்லை. பெண்களுக்கான சேவைகளுக்கான பூர்த்தி செய்யறதுக்கான முழு சேவையும் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்படவில்லை. எங்களை கலட்டி கொண்டே இருந்தாங்க. நாங்களும் எங்கள உடம்ப என்ன சொல்ற அளவுக்கு இல்லை. உடம்பு அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் இழந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தோம். இன்றைக்கு நான் தனிப்பட்ட முறையில வீடோடு வந்திருக்கிறதுக்கு காரணம் எங்களால சமாளிக்க முடியும். எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு இல்லாட்டாலும் எங்களுக்கு எங்களோட போராட்டம் வெற்றி இருக்கும். இன்றைக்கு அது ஆரம்பமாயிருக்கலாம். எங்களுடைய ஒரு முடிவு சரியான சாதாரண முடிவா இல்லை. எங்களுடைய ஒரு பெரிய வெற்றி நாங்கள் அடைவோம். இன்றைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நிச்சயமா நடக்கும். இதால இந்த உலக மக்களே எங்களை பார்க்கக்கூடியதா இருக்க வேணும். இந்த போராட்டம் தான் இந்த இலங்கை நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது. எங்க இருக்குது இலங்கைன்னு சொல்லி எந்த ஒருத்தனுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க தெரியாது. எந்த நாடு இலங்கையோண்டு கேட்பேன். ஆனா பிறவாறு எப்ப அந்த வீட துச்சமா நினைச்சாலும் அன்றைய தொடங்கி இலங்கை எங்க இருக்குது இப்படி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க சொல்ற அளவுல வாயில கையா வைக்கிற அளவுல அவனங்களோட வீரத்தை காட்டியிருக்கிறான். அந்த வீரத்துல பிறந்த நாங்களும் அவன் வழியிலேயே நாங்கள் இன்றைக்கு நடந்தோண்டே இருப்போம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.